படைத்தவன் நான் தானே. இனிய உன்னை விட்டு வைத்த பாமர மக்கள் வாங்க மாட்டார். உன்னை படைத்தவன் நான் தானே. உன்னை வைத்துக் கொள்வோடு நான் தானே. ஐயா நீ என்னை அழிப்பது எனக்கு ஒன்றும் ஐயா நீ சாவு போறியா? அக்குறும் அநியாயம் பண்றவனுக்கெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று உரைப்பார்கள். நான் சாவனா எனக்கு பிரச்சனை கிடையாது. இறப்பதே ஒன்றும் எனக்கு பயமில்லை. நான் இறந்தால் கூட எனக்கு இரண்டு வரம் ஒன்று வேண்டும். தாயே நான் இறக்கின்ற நல்வாயிலே உன்னுடைய அதுதான் எனக்கு மரணம் என்பது நிச்சயமாகிவிட்டது. இருந்தாலோ இறக்கின்ற நல்வாயிலே எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் என்று உரைக்கின்றாயே. அதே கபாலசுர உன்னை படைத்தவள் நான் தானே. உன்னை பறித்துக் கொள்பவள் நான் தான் என்று உரைத்தேயே. நீ என்ன வரம் கேட்டாலும் உன் தாயாக நான் உனக்கு தருகின்றேன். தாயே ஏற்றிலே அலங்கார பாவத்தை செய்த அடியனுக்கு இரண்டு வரம் வேண்டும். முதல் வரம் என்னவென்றால் தாயே உன் ஆலயத்திற்கு திரு வேற்காடு கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு வருபவர் என்னை அழித்துவிட்டு உன்னை கொள்ள வேண்டும். தாயே உன் ஆலய வழியாக நான் இருக்க வேண்டும். எனக்கு முதல் வரம் அளிக்க வேண்டும். தாயே இரண்டாவது வரம் என்னவென்றால் உனக்கு போடும் படையில் எனக்கும் போட வேண்டும். தாயே அதே கபாலசுர தாயே உன்னுடைய ஆலயங்கள் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் நான் ஆலய வழியாக பிறக்க வேண்டும். பாரத மக்கள் யாவரும் என்னை அடிக்க வேண்டும். உன்னை குதிக்க வேண்டும் என்று முதலாவது வரத்தை கேட்கிறார்கள். நீ கேட்ட பிரகாரம் உன் தாயாக நானே உனக்கு முதலாவது வரத்தை தருகிறேன். இரண்டாவது வரமாக யாதொரு பாரத மக்கள் உனக்கு போடும் பணிகளில் முதலாவது வழிகளாக நீ எனக்கு போட வேண்டும். பிறகுதான் பாமர மக்கள் உனக்கு போட வேண்டும் என்று இரண்டாவது வரத்தை கேட்கிறார்கள். நீ கேட்ட பிரகாரம் இரண்டாவது வரத்தையும் உன் தாயாகிய நானே உனக்கு தருகிறேன். நீ சாவு போறியா? என்ன ரெண்டு வாரம் கேட்டீங்க. நான் ஒரே ஒரு வாரம் கேட்டேன். என்ன வரம் கேட்கப்பட்டது? அம்மா தாயே என்ன மன்னிச்சிருமா, என்ன உயிரால் விட்டுருமா. நெஜ வாய்ப்பிலும் சரி நாடக வாய்ப்பிலும் சரி நான் எப்ப சாவணும் அப்படி கூறுங்க. வர தராதான். அம்மா அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு வாரம் கேட்டேன். காலையில பால் அடிச்சு போகும்போது ஓடுது 2000 தாங்கம்மா. 2000 போடு வச்சுருவாங்க. நான் என்ன செய்வேன்? மயில் பெய்வது சரி ஏடா ஓரமாக கை நீட்டி விட்டான். அதே கபாலசுர உன்னை படைத்தவன் நான் தானே. என்னுடைய இரு பார்வைகளையும் நீ உற்று நோக்கிப் பார். உன்னை எப்படி நான் என்னுடைய இதயத்திலே பிடிப்பேன் என்று பார். நாடகத்திலையும் சரி நெஜ வாழ்க்கையிலும் சரி எனக்கு என்னைக்கு சாவோ அங்கே உனக்கு சாவு. அப்படி உனக்கு முன்னாடி நான் செத்துனா கூட ஆலியா வந்து கூட உனக்கு பிடிப்பேன். திருவேற்காட்டு கருமார உள்ளத்திற்கும் சாரம் அழிவிக்கு விட்டார். தெய்வமென்றே கருதலாம், தெய்வமென்றே கருதலாம். அது மட்டுமல்ல கால கருதணும் சொல்வாரு. கால கருதணும் அவரை கையில் காலை கருதி அம்மா சென்றார். அவர் இல்லத்தை நடந்த